Hello students, today we are going to say about preparation of carboxylic acid. Okay, so from alcohols and aldehyde. So எப்படி சார் carboxylic acid prepare பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா oxidation of alcohol. Okay, ஒரு primary alcohol oxidize பண்ண என்ன கிடைக்கும்? ஒரு primary alcohol oxidize பண்ணும் பொழுது we get aldehyde. So aldehyde வந்து unstable அப்படின்னு தெரியும், oxidize ஆகும், further oxidation involve ஆயிட்டு we get acid. Okay, so for example CH3 CH2 OH KMnO4 acid medium or acidified potassium dichromate இதெல்லாமே oxidizing agent. இதை பற்றி நம்ம நிறையவே ஸ்டடி பண்ணியிருக்கோம். பிகாஸ் ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைட் CH3 CHO, இந்த ஆல்டிஹைட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா we get acid CH3COOH. ஸோ இதே ரியாக்ஷன் ஜோன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜோன்ஸ் ரியேஜென்ட் CH2OH குரூப் COOH கன்வெர்ட் ஆகும். ஜோன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சார் ஜோன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ செட் டு பி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். குரோமியம் ட்ரைஆக்சைடு plus H2SO4. Chromium trioxide plus H2SO4 it is said to be oxidizing agent. Okay, so CH2OH group என்னவா பண்ணியிருக்கோம், என்னவா மாற்றோம் அப்படின்னா COOH குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். கிளியர்? ஸோ ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆசிட். அதே மாதிரி ஃப்ரம் செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன். அப்போ கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது we get acid, carboxylic acid. கிளியர்? ஸோ இது நீங்கள் ஆல்கஹால் சாப்டர்லேயே தரவாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் அல்கைல் பென்சீன் we can prepare aromatic acid. ஸோ சைட் செயின் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அசிடிஃபைட் ஆர் அல்கலின் KMnO4 ஆட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா irrespective of the length of the side chain it is oxidized to acid. ஓகே, ஸோ பாருங்களேன், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பென்சீனில் ஒரு CH3 இருக்குது. பென்சீனில் ஒரு CH3 இருக்குது. இதுக்கு பேர் டொலீன் அப்படின்னு சொல்லுவாங்க. KMnO4 oxidizing agent KOH, we have to heat the reaction. ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். இந்த CH3 குரூப் COOH கன்வெர்ட் ஆகும். ஓகே, CH3 குரூப் என்னவா மாறும், COOH கன்வெர்ட் ஆகும். கிளியர்? ஸோ இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். CH2 CH3 சேம் ரியேஜென்ட் தான் ஆட் பண்ணுறேன். KMnO4 KOH, we have to heat the reaction. இந்த சைட் செயின் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா COOH மாறிடும். இங்கே CH3 இருந்தாலும் சரி, இல்லை CH2 குரூப், அதாவது ப்ரொப்பைல் குரூப் இருந்தாலும் சரி, சைட் செயின் என்னவா இருந்தாலும் எவ்வளோ லென்த் இருந்தாலும் ஆக்சிடைஸ் ஆகிட்டு விக்ரஸாக ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகும். ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகிட்டு COOH குரூப்பாக மாறிடும். ஓகே, so we get benzoic acid. Clear? Okay, so partial hydrolysis of cyanide, what we get means amide. சைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணும்பொழுது நமக்கு அமைடு ஃபார்ம் ஆகும். அமைடை ஹைட்ரலைஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃப்ரம் சைனைடு, ஃபார் எக்ஸாம்பிள் CH3CN, சைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணுறேன், we get amide CH3CONH2, partial hydrolysis. Okay, we get amide, acetamide.
ஃபர்தராக இந்த அமைடை கூட வாட்டர் ஆட் பண்ணுறேன். அமைடு கூட வாட்டர் ஆட் பண்ணும்பொழுது என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COOH + NH3 வெளியில் போயிடும். ஸோ அப்போது we get acid. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணும்பொழுது அமைடை ஹைட்ரலைஸ் பண்ணும்பொழுது ஆசிட். இது ஃபார்முலா மாதிரி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கிளியர்? சைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணும்பொழுது அமைடை ஹைட்ரலைஸ் பண்ணும்பொழுது ஆசிட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்கா? ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ண ஆசிட். ஸோ அது எப்பயுமே மறக்கக்கூடாது நம்ம, ரைட்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மூவ் பண்ணலாம். ஸோ வி கேன் ப்ரிப்பேர் carboxylic acid using acyl halide and acetic anhydride also. Okay, so பார்க்கலாமா? From acetyl chloride and acetic anhydride. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, என்ன சார் அப்படின்னா CH3C+O Cl வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லைப்பா. HCl வெளியில் போயிடும், ரிமைனிங் என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்க வேண்டியதான். CH3C+O OH + HCl. கிளியர்? ஓகே, அசிட்டிக் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கலாமா? CH3C+O OC+O CH3. இதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. HOH ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கட் பண்ணிவிடுங்க. CH3COOH CH3COOH. ஓகே, we get acetic acid. Two molecules of acetic acid. Clear? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிரிக்னாட் reagent யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். So from Grignard reagent we can prepare carboxylic acid. Okay, from Grignard reagent or MgX. So என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5MgBr இப்படி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட் நமக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கலாமா? CH3 கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கிரிக்னாட் reagent எப்படி பிரியும்னா R - MgX ப்ளஸ்ன்னு பிரியும். R - MgX ப்ளஸ் அப்படின்னு பிரியும். ஸோ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் நெகட்டிவ் பார்ட் R- இது தான். C6H5- இங்கே வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ தட் மைனஸ் சார்ஜ் எங்கே இருக்குது? ஸோ MgBr ப்ளஸ். ஸோ இங்கே வந்து ஆட் ஆகும். C6H5CO MgBr ப்ளஸ் டபுள் பாண்ட் O. கிளியர்? C6H5C டபுள் பாண்ட் O MgBr ப்ளஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கே தெரியும், ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. C6H5C+O OH C+O OH. ஓகே, C6H5C+O OH ப்ளஸ் MgBr OH. கிளியர்? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா C6H5க்கு பதிலாக CH3 கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் when it is said to be benzoic acid. கிளியர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.